ஞானத்தில் எழுந்தலும் பூரண ஆகும் வித்யாமல் ஞான போதா எழுந்தலும் அன்னசத்துடன் சுவாமி எழுதும் ஆசை விருப்பு நீக்கி அருந்தவம் முறியும் ஐயா எழுந்தலும் சுவாமி தாங்கள் எங்களுடைய இடத்திற்கு வந்ததற்கு நானும் என் முன்னோர்களும் என்ன பாக்கியம் சென்று தெரியவில்லை. ஆதலால் இந்த சிறியவள் சிரமதாத்து கேட்டுக்கொள்கிறேன். தாங்கள் என்னை ஆசீர்வதிக்குமாறு. குறிஞ்சி நிலத்திலே குமரன் அருளிலே வாழ்வாய் மகளே என்று வாழ்வாய் மகளே விரும்பி படைப்பிலே சிறந்த விதத்திலே வாழ்வாய் மகளே என்று வாழ்வாய் மகளே அரடி ஏற்கும் அன்னைக்குள்ளாக நீனுடைய வாழ்க, நீ வாழ்க, நிலம் வாழ்க, குலம் வாழ்க, கோட்பாடுகள் வாழ்க, பண்பாடு வாழ்க, பல்லாண்டு கால வாழ்க 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 தாங்கி. அம்மா அன்பமைந்த உணர்ந்து பண்பாட உபச்சார பருவு எனக்கு கருணா அமிர்த சுவையை தந்ததாலே கந்தசாமி இருவையால் வேறு எந்தவித குறைகளுமின்றி பல்லாண்டு பல்லாண்டு பல நூற்றாண்டு காலம் வாழ வேண்டும். நன்றி சார். மங்களம் உண்டாகட்டும். தீர்க்க சுமங்கலி பாப்பா 4 நாளைக்கு நல்லாரு இப்படிலாம் வாழ்த்துவாங்க. ஆனா நல்ல வேலை உன்னை பார்த்ததும் அம்மா ஓராறு முகம் பார்க்கும், ஓராண்டு ஓராண்டு அரையாண்டு முகம் பார்க்கும், அரையாண்டு அரையாண்டு முகம் பார்க்கும், முகம் பார்க்கும், ஓராண்டு தோள்கள் காக்கும், ஓராண்டு தோள்கள் தோள்கள் காக்கும், காக்கும், 1.5 ஆண்டு கண்கள் பார்க்கும், 3.5 ஆண்டு கண்கள் பார்க்கும், 1.5 ஆண்டு 1.5 ஆண்டு அரையாண்டு முகம் பார்க்கும், ஓராண்டு தோள்கள் பார்க்கும், 1.5 ஆண்டு கண்கள் பார்க்கும், ஆக 3 ஆண்டினில் ஆண்டியோடு வாழ்க. இது என்னங்க வாழ்த்து? இது என்ன வாழ்த்துன்னு கேட்குறேன். ஒரு நாத மகரிஷி ஒரு வாவரிசி பெண்ல எப்படியா கேட்கறது? இல்லை நான் தெரியாம தான் கேட்கறது. அது என்ன அரையாண்டு முகம் பார்க்க, ஓராண்டு தோல் பார்க்க, 1.5 ஆண்டு கண்கள் பார்க்க, 3 ஆண்டு ஆண்டியோடு வாழ்க. ஆக 3 ஆண்டினில் ஆண்டியோடு வாழ்க. 3 ஆண்டு ஆண்டினில் வாழ்கவா ஆண்டோடு வாழ்கவா? 3 ஆண்டில் ஆண்டியோடு நீ வாழ்க. நல்ல வேலை 3 ஆண்டியோட வாழுங்கிற மாதிரி கேட்டுச்சு எங்க அதுல. இப்படிதான் ஒரு பொம்பளை பிள்ளைய வாழ்த்துவாங்களா? இப்ப நீங்க வாழ்த்துறீங்கல்ல, அதுவே எல்லாத்தையும் பாதி பாதியா பாதி பாதியா அரையாண்டு முகம் பார்க்க, ஓராண்டு தோள்கள் பார்க்க, 1.5 ஆண்டு கண்கள் பார்க்க, 3 ஆண்டு ஆண்டியோடு வாழ்க. ஆண்டில் ஆண்டியோடு நீ வாழ்க அப்படின்னு. இதுக்கு பொருள் என்ன சுவாமி? இது நான் எழுதின கவி, எனக்கு தான் தெரியும். ஏன்னா முருகப்பெருமான் அருளால் வாழ்கிற வார்த்தை வரணும். எப்படி வருது? ஆமா, இத சொல்ற விதமா சொன்னா நீங்க ஏத்துக்கிறீங்கல்ல? அரையாண்டு முகம். ஒரு ஆண்டுக்கு எத்தனை மாதங்கள்? ஒரு ஆண்டுக்கு 12 மாதங்கள். இல்ல அரையாண்டுனா? அரையாண்டுனா 6 மாதங்கள். அரையாண்டு முகம்னா? அரையாண்டு முகம் யாருக்கு இருக்கு? அரையாண்டு முகம்னா 6 முகத்துக்கு. 6 முகம் யாரு? எம்பெருமான் முருகனுக்கு. அந்த முருகப்பெருமான் அரையாண்டு முகம் பார்க்கும், ஓராண்டு தோள்கள் காக்கும். முருகனுக்கு எத்தனை தோள்கள்?
முருகனுக்கு 12 தோள்கள். ஓராண்டுக்கு எத்தனை மாதங்கள்? 12 மாதங்கள். 12 தோள்களை உடையதால் ஒரு ஆண்டு ஆண்டவன் அவனுக்கு பேர். 12 தோள்கள் காக்கும், 1.5 ஆண்டு கண்கள் பார்க்கும். 1.5 ஆண்டுன்னா 18 விழி. முருகனுக்கு எத்தனை முகம்? முருகனுக்கு 6 முகம். ஒரு முகத்துக்கு எத்தனை கண்ணு? முருகனுக்கு ஒரு கண்ணுக்கு ஒரு முகத்துக்கு 3 கண்கள். 3 கண்ணு. சரி. அறுமூல் 18. அது 1.5 ஆண்டு. 1.5 ஆண்டு கண்கள். இந்த பூரா கூட்டி பாரு. 6 12 18 மொத்தமா கூட்டினா 36. 36 மாதங்கள் கொண்டது 3 ஆண்டு. 3 ஆண்டினில் ஆண்டியோடு வாழ்கன்னா முருகனோடு நீ வாழ்கன்னு அர்த்தம். இதான் புரியுதா? ஆண்டியோடு போய் முருகனோட வாழுங்கிறீங்க. பெரும் பாக்கியம் அதெல்லாம். அது சரி. வணங்கக்கூடிய கடவுள் இல்லையா அவரு? மன ஆண்டியாக இருந்தாலும் வேண்டியதை வழங்கும் குணமுடையவனும். ஆமா, ஏன்னா எல்லாரும் பாருங்க, பழனிக்கு போனோம்னா மகாராஜா கோலத்துல தான் பார்க்கணும், ராஜ அலங்காரத்துல தான் பார்க்கணும் நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா எவர் ஒருவர் ஆண்டி கோலத்திலே பார்க்கிறாரோ அவர்களுக்குத்தான் எல்லா விதமான சிறப்பும் கிடைக்கும் என்பது பழனியுடைய மகிமை. அது உனக்கு கணக்கு போட தெரியுமா? எனக்கு தெரியாது சாமி, இது வரைக்கும் நான் போட்டதே இல்லை. கணக்கு பண்ணவா தெரியுமா? அதுவும் தெரியாது சாமி. கணக்கு பண்ண தெரிஞ்சா நான் ஏன் இங்கே வந்து நிற்கிறேன்? கூட்டல், பெருக்கல், கழித்தல், வகுத்தல், இது பூரா உங்ககிட்ட தான் இருக்கு. என்கிட்ட இருக்குங்கிறீங்க. எப்படி இருக்குதுங்கிறீங்க? கூட்டல் 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 அது தெரியும் வேணாம். என்ன? அதனால் பெருத்தல், பெருக்கல். சரி. அதனால வரக்கூடிய வகுறுதல், வகுத்தல், வகுறுதல், வகுறுதல். சரி. பெருக்கல், வகுறுதல், வகுறுதல், புடிகளினா கழித்தல். இது கணக்கு. ஏன்னா இது வேற தப்பா இருக்கக்கூடாது. ஏன்னா மூவிரு ஹூவெடுத்து நான் ஒரு கணக்கில் பெருக்கல் முறையில் வாழ்த்த போறேன். சரி, அதுதான் தப்பா நினைக்கிறாரு. இல்ல இல்ல, காமெடியா பேசுறாட்டே நாடா மாதிரி தெரியும். சரி சரி. வெறுங்க சாம்பார் சோறுனா கொஞ்சம் சுருக்குன்னு ஊருக்கு. இல்ல இல்ல, நீங்க பேச பேச நாங்க கேட்டு ஓரத்துல ஊருக்கு அதுக்கு வைக்கிறாங்க. தொட்டு நக்குறது, தொட்டுக்கிறதுக்கு ஊருக்கு அதுக்கு. சரி, நக்கிறதுன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் தொடுமி நக்க மாட்டேன். ஏன்னா நீங்க நக்க வேணாம் ஜாமி. அப்ப எவ்வளோ குட்டி நக்க வர்றது? அம்மா பெருக்கல் முறைனா மூபிரு ஹூ பத்தியா தொண்டை கட்ட எனக்கு மூபிரு ஹூபெடுத்து அர்ச்சித்தால் அகம் வளரும். சரி அண்ணா, இந்த நல்லா கவனிக்கணும். மூவிரு ஹூ எடுத்து அர்ச்சி பெருக்கல் இருக்கு. ஆமா, மூவிரு ஹூ எடுத்து அர்ச்சித்தால் அகம் வளரும். இறையவனின் இளையவனின் திருவருளால் நாளிரு பாகமும் நாளிரு பாகமும் வரும் 2-3 நாளில் ஞாயிறு திங்கள் 2 நாள் வாழ்க. என்ன எல்லாத்தையுமே பாதி பாதியாவே சொல்றீங்களே, முழுச்சாவே எதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அப்பதானே ஆண்டியோட போய் வாழுங்கிறீங்க, இப்ப என்ன 2 நாள் வாழுங்கிறீங்க. உனக்கு சிரமம் இல்லாம இருக்கணும் பாதி பாதியா. ஏன் முழுசா இருமா, நான் சின்ன பையன். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல இருக்குதாயே? மூவிரு ஹூ பெருக்கல். ஆமா, மூவிரண்டு 6, மூவிரு அரு அரு மூவிரு ஹூ எடுத்து அப்படின்னா மூவிரு அரு அரு ஹூ எடுத்து அருகம்புல்லை எடுத்து யாருக்கு போடுவான்? விநாயக பெருமானுக்கு. அருகம்புல்லை யாருக்கு போடுவான்? பிள்ளையாருக்கு போடுவோம். மூவிரு ஹூ எடுத்து அர்ச்சித்தால் அகமலரும் இளையவனின் திருவருளால். ஓ, இறையவன் பிள்ளையாருடைய தம்பி வந்து முருகப்பெருமான் அருளால் வாழ்க. ஒண்ணு. சரி, முதல். ரெண்டாவது ஏழிரு ஞாலமும். ஏழிரு ஞாலமும். ஞாலம் என்றால் உலகம். உலகம் 7 பெருக்கல் 7 14 உலகம் உள்ளளவு. 4 பாகமும். 4 2 8 திசை உள்ளளவும் வரும் 2-3.5 நாளில் 7 நாட்களில் ஞாயிறு திங்கள் 2 நாள் வாழ்க. புரியுதா? ஞாயிறு திங்களும். ஞாயிறு என்பது சூரியன், திங்கள் என்பது சந்திரன். பரந்த இந்த உலகத்தில் சூரியனும் சந்திரனும் உள்ள அளவு உன் புகழ் நீடூடி வாழட்டும்.
அற்புதமான வாழ்த்து. இப்படி ஒரு வாழ்த்தை யாருமே கொடுத்ததே கிடையாது சுவாமி. அழகாக அற்புதமாக என்ன வாழ்த்திருக்கிறீங்க. ஆனால் இடையில ஊறுகாயை தொட சொன்னீங்க பாருங்க, அதுதான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏம்மா இல்லை, ஊறுகாயை தொட்டுக்க சொன்னீங்கல்ல, அதனால தான் கொஞ்சம், வேற ஒன்றும் இல்லை. ஏன் ஊறுகாயின்னு வச்சேன்? ஏன் ஊறுகாயின்னு வச்சேன்? அந்த காயை ஊற வச்சு செய்கிறதுனால அதுக்கு பேர் ஊறுகாய். ஓ, ஊற வச்சு அந்த காயை பதப்படுத்துவதனால அதுக்கு பேர் ஊறுகாய். அப்படியா? அப்படிதான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு கேள்வி. சரி, பழம் எப்பொழுது காயாகும்? பழம் எப்போ காயாகும்? காய் தான் பழமாகும். பழம் எப்போ காயாகும்? நல்லா இப்போ நீ ஊறுகான்னு இருக்க. சரி, ஆனால் நல்லா கவனித்து கை தட்டணும். பழம் எப்பொழுது எப்படி காயாகும்? காயாகும். எலும்புச்சம்பழம். சரி, அதை அறுத்து அறுத்து ஊறுகாய் போட்டா, காய போட்டா ஊறுகாயாகும். சரி, ஊறுகாய்ன்னு சொன்னதுனால அது அந்த வாசனை. சரி சரி, காய் எப்பொழுது பூவாகும்? எப்படி ஆகும்? தேங்காய். ஆமா, காய் அதை உடைச்சு இப்படி திருகுனா. ஏன் இங்கேயே திருகிறீங்களே? தொடுறது இங்கே தான் தொடுறீங்க, திருகிறது இங்கே தான் திருகிறீங்க. ஊறுகாயில ரொம்ப பிடிச்ச எனக்கு ஊறுகாய் அடமாங்க ஊறுகாய் தான். என்னமாங்க? அடமாங்க. அது என்ன அடமாங்க? அது உனக்கு தெரியாதா? பார்த்துருவாவே. இருக்கட்டுப்பா. பழம் சொல்லிட்டேன். காய் எப்பொழுது பூவாகும்னா, தேங்காயை திருவினால் அது பூ. உடைச்சு திருவினா தேங்காய் என்பது, தேங்காய் என்பது பூவாகும். தேங்காய் பூவாகும். அது ஆகிட்டு போது உங்கள்கிட்ட சில கேள்வி கேட்கணும். நல்லா கேளுங்க. நல்லா கேட்கவா? நானே வார்த்தை தான். சரி, கேளுங்க. கேட்பேன், கேளுங்க. சுருக்குன்னு சொல்லணும். சரி, என்ன கேள்வி தெரியுமா? ஹலோ, சொக்குனாரிப்பு சேர்ந்து மறைந்த ஒரு சண்முகவேல் அவர் சார்பாக அன்பு அம்பலம் ராக்குப்பிள்ளை பி சரண்வின் பி சாஸ்விகா அவர்கள் சார்பாக இங்கே நாரதாக எடுத்துக்கொண்டிருக்கும் டிஎம் பாலமோகனுக்கு 101 ரூபா அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். ஆரம்ப எண்ணம் ரொம்ப நாளைக்கு பிறகு ஞாபகப்படுத்திருக்கீங்க. சண்முகவேல் அவர் நானும் ஒன்றாத்தான் பாட்டு எழுதுவோம், ஒன்றாத்தான் டீ குடிப்போம். இல்லை இல்லை, நல்ல ஒரு கலைஞன். நம்ம பகுதிக்கு பெருமை சேர்த்தது அண்ணன் தம்பி 2 பேர். எப்படி மருதுபாண்டியர்கள் அங்கே பேர் சேர்த்தாங்களோ அது மாதிரி சொக்கநாதர் பேர் 2 மருதுபாண்டியர். ஒன்று சண்முகவேலு, கணேசமூர்த்தி. ஆமாம், அண்ணன் தம்பி. அப்படி ஒரு புகழ் நம்ம பகுதிக்கு கிடைச்சது ரொம்ப வாலிப்பு. அதுபோல் இங்கே அதே மாதிரி இந்த ஊரில் அடையாண்டி ஒருத்தர் இருக்கேன். இப்போ நம்ம வந்திருக்க தம்பி ஒருத்தர் இருக்கார். அது மாதிரி இந்த ஊருக்கு பேர் வாங்கி தருவாங்க. வாழ்க. அன்பு அளித்தவர் நன்றி. நன்றி கிடந்த வணக்கம். அம்மா உங்களுக்கு கேள்வி நாடியது தொண்டை நாடு. உங்க ஊர் எது? சிற்றூர். நிலம்? குறிஞ்சி நிலம். என்ன குறிஞ்சி? என்ன குறிஞ்சிமா? என்ன குறிஞ்சினா? மலிமன குறிஞ்சி, வாடா குறிஞ்சி, தபோதவன குறிஞ்சி. தபோவன குறிஞ்சி. முக்குறிஞ்சி இருக்கு. இல்ல, முக்குறிஞ்சியா இல்ல உங்க குறிஞ்சி மூக்குறிஞ்சியா? மூக்குறிஞ்சியா? முக்குறிஞ்சியான்னு கேட்டதுனா சரிதான். அதெல்லாம் மூக்குறிஞ்சியா? தபோவன குறிஞ்சி எங்களுடைய குறிஞ்சியாக கூடியது. அம்மா, சளி பிடிச்சாத மூக்குறிஞ்சி இல்ல. சரி, இது முக்குறிஞ்சி தான். மூக்குறிஞ்சி தான் கிடையாது, முக்குறிஞ்சி தான். இல்ல, மூக்குறிஞ்சி தான். அது எப்படி சொல்லுங்க பாப்போம். என்ன மலை? இது வேள்விமலை. வேள்வினா? வேள்வி என்றால் யாகம். மலைனா? மலை என்றால் குன்று. குன்று. சாரல்னா? சாரல்னா அடிவாரம். உங்க அடிவாரம். அடிவாரம். ஆமா. வேள்வினா யாகம், மலைனா குன்று, சாரல் அடிவாரம். நீங்க கேக்குறவத்துல குதிரை இல்லதா? ஐயோ, எல்லாம் சொல்லுவாங்க அக்கா மகளை பார்த்து. வேற அம்மா, ஏன் மூக்குறிஞ்சின்னு? ஏன் மூக்குறிஞ்சி? ஏன் வேள்வி மலைன்னு ஏன் பேர் வந்தது? இந்த முனிவர்கள்லாம் யாகம் செய்யறதுனால வேள்விகள். யாகம் செஞ்ச விஷயமா பேராது, வேள்வி நடத்துறது. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? மூக்கு. இந்த ஓட்டைக்கு பேர் என்ன? இடகலை. இடகலை. அந்த ஓட்டைக்கு பேர் என்ன? தென்கலை. பின்கலை. பின்கலை. இடகலையும் பின்களையும் சேர்த்து நாசுபடியாக உறிஞ்சினால் உண்டாவது சுழிமுனை. அப்ப ஒவ்வொரு முனிவரும் சிந்தை அடக்கி சிறுபலனை
காத்தடக்கி சரி. விந்தை அடக்கி வாழ்வீர். அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலங்களை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெற மூக்கு அடிக்கடி உறிஞ்சாங்கல்ல அதை மூக்கு உறிஞ்சினி. நாங்கெல்லாம் சளி பிடிச்சாதான் மூக்கை உறிஞ்சுவோம். நீங்க வந்து வேள்வி நடத்துறதுல நீங்க மூக்குல அந்த காற்றை இழுக்கக்கூடியது நீங்க மூக்கு உறிஞ்சிங்கிறீங்க. இடகலை பெண்களை சுவாசம். ஆமா. அப்போ ஒவ்வொரு முனிவரைக்கும் தான் தவம் செய்யற. சரி. அங்க நீங்க என்ன செய்யறீங்க? நான் அங்க ஒண்ணும் செய்யல. முனிவர் தவம் செய்யற இடத்துல நீங்க என்ன செய்யறீங்க? முனிவர் தவம் செய்யறதுக்கு நான் வரல, மேல ஏறி தவம் செய்யற இடத்துல என்ன செய்யறீங்க? நாங்க ஒண்ணும் செய்யல, நான் கீழே தான் இருக்கேன். நீங்க தான் செய்ய வந்திருக்கிறீங்க. முனிவர் மேல இருப்பாரு. ஆமா. நீங்க கீழே இருப்பீங்க. கீழே தான் இருப்பேன். என்ன செய்றீங்க? நான் காவல் காத்துக்கிட்டு இருக்கிறேன். முனிவர் மேல இருக்கிறாரு. சரி. நீங்க கீழே இருக்கிறீங்க. நீங்க என்ன பண்றீங்க? காவல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது என்ன காவல்? திணை காவல். அப்படின்னா சரி, நான் கேட்கிறேன். இல்லம்மா, காவல்னா காவல்னா திணை காவல். திணைனா திணைனா செந்திணை, கருந்திணை, இருதிணை. இருதிணை. ஆமா. யார் யாருக்கு? என் பெருமான் சேயன் வடிவனுக்கு செந்தினையும் எங்களுக்கு கருந்தினையுமாக. முருகனுக்கு சிகப்பு, உங்களுக்கு கருப்பு. முருகனுக்கு ஏன் சிகப்பு அப்படின்னா அவர் ஏற்கனவே வந்து கடலால். இந்த கருப்பு சிகப்பு பத்தி பேச கட்சிக்காரன் நான் அதுக்கு வரவே இல்ல. நீங்க கேட்டதுக்கு தான் பதில் சொல்ல வரேன். கருந்தினை செந்தினை என்று திணைகளுக்கு தான் நான் சொல்ல வரேன். நான் யாரு? திணை விதைத்தது யாரு? எங்க அப்பா. இது என்ன நிலம்? இது குறிஞ்சி நிலம். அது நஞ்சையா புஞ்சையா? இது புஞ்சையாக கூடியது. என்னென்ன போடலாம்? இங்க வந்து பயிர் வகைகளை போடலாம். கேழ்வரகு போடலாம். தானியம் இதெல்லாம் போடலாம். கேழ்வரகு போடலாம். போடலாம். கேப்பா போடலாம். கேப்பா போடலாம். சோளம் போடலாம். போடலாம். உங்க அப்பா நினைச்சா கம்பு போடலாம். அதெல்லாம் விட்டு எங்க அப்பா முதல்ல போட்டார். எங்க அப்பா போட்டதுனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த வசனத்தை போட்டிருப்பனால முதல்ல எங்க அப்பா 4 கம்பு போட்டிருக்காரு. ஒரு கம்பு இல்ல. சரி. 4 கம்பு போட்டிருக்காரு. 7 இல்ல 4 கம்பு போட்டிருக்காரு இந்த இடத்துல. 4 மூளைக்கு. ஆமா, 4 மூளைக்கு 4 கம்பை வச்சுதான் அங்க பரணம் வச்சிருக்காரு எங்க அப்பா. குறுக்க போடலையோ? எது குறுக்க கம்பு போடலையா? குறுக்கெல்லாம் எங்க அப்பா கம்பு போடல. இடஞ்சலா இருக்குமே எங்க அப்பா அந்த கம்பு போடல. ஏணி வச்சு பிள்ளைக்கு வசதியா இருக்கணுமே ஏணி வச்சிருக்காரு எங்க அப்பா. ஏணிக்கு எத்தனை படி? 27 படி. 32 படி. 32 தர்மங்கள். சரி. அது படிக்கட்டுகள். படிக்கட்டுகள் இருக்கட்டுமா? படிப்படியா ஏறி போறியா? ஆமா. ரொம்ப சந்தோஷமா. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல சாமி. ஏம்மா? அதுக்கு தான் எங்க அப்பா இங்க விட்டுருக்காரு. நீ கல்யாணம் ஆகுறதுக்கா? ஆமா. உங்க அப்பா விட்டாரா? எங்க அப்பா அதுல சும்மா விடல. எங்க அப்பா என்னை மேல ஏற விட்டு பாத்துருக்காரு எங்க அப்பா. கீழே வந்து பாத்துருக்காரு. ஆமா சாமி. ஏன் அப்படி? காரணம் இருக்கு சாமி. என்ன எதுக்காக வந்து அனுப்பிச்சு வச்சாரு உன்னைய? நான் ஏறி நிக்கிறது உங்களை பாக்குறதுக்கா? இங்க வந்து காவல் எதுக்காகன்னு கேட்டேன். காவல் என்பது என் பெருமான் முருகனுக்கு விதைக்கப்பட்ட திணை காவல் காப்பதற்காக. திணை காவல் முருகனுக்கு. அதோட உங்களுக்கு கல்யாணம் ஆகலாம்னு ஒரு ஆசை. உங்க அப்பா நினைச்சிருக்க தப்பு இல்ல. கிடையாது. அது பருவம் வந்த பெண்கள் வரணுமா? வீட்டுக்குள்ள பருவம் வராத பெண்கள் வரணுமா? இங்க பருவம் வந்த பெண்கள் தான் வர முடியும். ஓ, என்ன பருவம்? மங்கை பருவம். எத்தனை பருவம்? 7 வகையான பருவங்கள். நான் அணிந்திருக்க கூடியது 3வது பருவம். என்ன பருவம்? பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, தெளிவை, பேரினம் சொல்ல 7 வகையான பருவங்கள். நீங்க அடைந்திருக்கிறது மங்கை பருவம். அடைஞ்சிட்டியாமா? அடைஞ்சனாலதான் சாமி வந்துருக்கு. நீ அடைஞ்ச எப்படி அடைய வச்சாங்களா? அடைய வைக்கிறதுலாம் உங்க வேலை சாமி. உங்களை மாதிரி முனிவர்கள் தான் வயதுக்கு வராத பண்ணி வயதுக்கு வர வைத்து அதுல ஒரு காவியத்தை உருவாவதற்கு காரணமா இருக்கக்கூடியவங்க. எட்டி பிடிச்சிட்டு பாரு, கெட்டிக்கார பிள்ளை. இங்க புராணத்தை கோர்க்கிறவாரு. ஆமா, ஏன்னா நான் தானாகவே வந்தவள். என்ன யாரும் இங்க வந்து வயதுக்கு வர வைக்கவில்லை. ஏன்னா நீங்க பிறந்த இடம் அப்படி. சரி. தானாக முளைத்த தனிலிங்க பெருமாள். ஆமா, உங்களுக்கு தானாவே முளைக்க எல்லாமே. வாழ்க வளரு. சரிம்மா, கல்யாணம் ஆகல இல்ல, பருவத்து விடாக்குறீங்க. ஆமா. இருந்த போதிலும் ஆகையால் அந்த பருவகாலத்தை வீணாய் அழாக்கி விடலாம். பருவகாலத்தை வீணாய் அழாக்கி விடலாமோ தாயே. மறிய விதி தன்னை, மறிய விதி தன்னை மதைய வரலாறு சுவாமி சுவாமி. விதி ஒன்றில்லாவிட்டால் விண்ணேது மண்ணேது சுவாமி. பாலுண்டு பசியார ஆழம் ஒன்று வேண்டுமோ அம்மா. பாலோடாயினும் சுவாமி களம் பொழிந்து உண்ணவேன் சுவாமி.
முடியாங்கிற முடியாது. உலகத்துல விதி பெறதா மதி பெறதாமா? என்னை கேட்டா விதிதான் பெறுதுன்னு சொல்லுவேன் சாமி. விதி முந்தியா மதி முந்தியான்னு பேச நம்ம கதி மாறி போயிடும். சரி. ஆகவே சங்கதி வரணும்லவா? வறண்ட நிலத்துக்கு கிடையாது பை. வறண்ட இடத்துக்கு தண்ணி வேணும். இருண்ட வீட்டுக்கு வெளிச்சம் வேணும். கண்களுக்கு நல்ல ஒரு இமை வேண்டும். கன்னி பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு வேண்டும். என்னென்ன பாதுகாப்பு வேணும்? எனக்கு அண்ணன் தம்பி கூட விளையாடும் பொழுது அப்பா அம்மா பிறக்கும் பொழுது தாயும் தந்தையரும், பள்ளி பருவத்திலே தோழம் தோழிமார்களும், வயதுக்கு வந்த பிறகு பாத்தீங்க அப்படின்னா அந்த கணவன்மார்கள் என்ன சொல்லக்கூடிய ஒரு பாதுகாப்பு. நியாயமாடு பண்ணி நியாயமா பேசியிருக்க. அதான் உருப்படியா இருக்கிற நீ இந்த உலகத்துல. நல்ல பேர் செருப்படி வாங்கிட்டாங்க. ஆமா, நீ நல்ல கேள்வி, நல்ல பதில். நான் மாப்பிள்ளை தேவைன்ட்டேன். ஆமா, உனக்கு அழகிற்கும் அறிவிற்கும் குணத்திற்கும் நடை உடை பாவனை இவங்களை பார்த்தா மாத்திரத்திலே ரொம்ப ஆச்சரியம் கொள்ளாமல் சாஸ்திரப்படி மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். எனக்கு சாஸ்திரப்படி மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்க. இருந்தாலும் என் மனதிலே ஒருவர் நினைத்திருந்தாலும் கூட நீங்க ஒரு மாப்பிள்ளையை பார்த்து வந்திருக்கேன்னு சொல்றீங்க. மாப்பிள்ளை யாருன்னு சொல்லுங்க சுவாமி. பிடித்திருந்தால் சம்மதம் சொல்கிறேன், பிடிக்காவிட்டால் என்னை வற்புறுத்த கூடாது. பிடிச்சிருந்தா திருமணம் பண்ணிக்கிறேன், பிடிக்கலன்னா என்னை வற்புறுத்த கூடாது. எல்லா பெண்களும் இருக்கிறதா பிடிச்சாதான் கல்யாணம். விரும்பினாத்தே எதுவுமே விரும்பினாத்தான் கரும்பு விரும்பலைனா கரும்பு. நீ நல்ல பெண்ணா இருக்க. சரி, உனக்கு எப்படி மாப்பிள்ளை பார்க்க போறேன் தெரியுமா? எப்படி? சலங்க உள்ளி கேட்டிருக்கியா? கேட்டிருக்கேன். அது கமலஹாசன். அவர் எதில் நிற்கிறாருன்னு தெரியலப்போ. ஆகவே அந்த வீட்டில் நிற்கிறேன். தகிட்டதிமீதம் தாண்டி துதிக்கும் ஐயமும் உலகில் உலகில் தில்லாண்டி பார்த்தபதி கந்தன், கடம்பன், ஓராறுமுகன், சீராறு கரன், சண்முகன், சடாச்சரன், திருக்கார்த்திய தீபன், திருத்தணிய நாதன், குக்குடதாரி, மஞ்ச ஏரி ஆறுமுகன், பாலமுருகன் மாப்பிள்ளை சம்பந்தமா? நல்ல மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கீங்க. நல்ல மாப்பிள்ளை தாமா. ஆமா ஆமா, ஆரம்பத்திலே சொன்னீங்களா ஆண்டியோட போய் வாழுன்னு.
இதுக்கு தான் சொன்னீங்களா? உண்மையை தானே சொன்னேன். அது சரி. ஏற்கனவே திருமணமாகி அங்கதான் தேவியானன்னு ஒரு பெண் இருக்காளே, திரும்ப போய் என்னை திருமணம் பண்ணி கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன அலாதியான ஒரு இன்பம்? தெரியாம தான் கேட்கறேன் நான். அலாதியான இன்பம். உனக்கு என்ன துன்பம்? துன்பம் என்று சொன்னா ஏற்கனவே ஒரு பொம்பளை பிள்ளை அங்க இருக்கா இல்லையா, போய் பங்கு போட்டு வாழ்ந்தா நல்லாவா இருக்கும்? நல்லா இருக்காது இல்ல. இன்பம் இருந்தா துன்பம் இருக்கும். சரி, இன்பத்துக்காக துன்பத்துக்கு நானா? நீ நல்லா இருக்கணும்னு தான் மாப்பிள்ளை பாத்திருக்கேன். சரி, எப்படி நல்லா இருக்க முடியும் நான் கேக்குறேன். நீ முடிய நல்லா முடிச்சு பாரு. எப்படி சக்கலாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதா? ஏன் சண்டை போடுறீங்க? வேற அப்புறம் எப்படி இருப்பாங்க? சந்தோஷமா ஏத்துக்க. சந்தோஷமா எப்படி இருக்க முடியும்? ஏத்துக்கலையா? நீங்க எனக்கு நல்லது செய்றீங்களா இல்ல முருகனுக்கு கெட்டது செய்றீங்களா? வட்டி சொத்தை பகிர்ந்து கொடுத்தால் வாழ்க்கைய விட்டு கொடுக்க மாட்டாங்க பொம்பளைங்க. அது இருக்குல்ல, ஒரு பொம்பளை விட்டு கொடுத்தா தெரியுமா? ஒரு பொம்பளை விட்டு கொடுத்தனால என்னாச்சு? புடிச்ச பிண்டத்துல பாதிய கொடுத்தா, அது ரெண்டா பூச்சி 2 பிள்ளை பத்தா. சரி, அது உண்மைதானே? உண்மைதான். கடியா அவ கொடுத்தாங்கிறதுக்கு நான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா? பாரு, எல்லோருக்கும் மனம் என்பது ஒரே போல இருக்குமா? இருக்காது இல்லையா? உன் மனசு அவன் மனசு ஒரு மனதா இருக்கணும். அதனால எனக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம் ஜாமி. எனக்கு நீதான் அவனுக்கு கொண்டாடிய வேணும். என்னது? நீதான் முருகனுக்கு கொண்டாடிய வேணும். நான் வர முடியாதுங்கிறேன். நான் வர வைப்பேன். எப்படி வர வைப்பீங்க? ஆசை வர வைப்பேன். எப்படி ஆசை வர? முருகன் பெருமையை சொல்லி வர வைப்பேன். எப்படி சொல்லுவீங்கன்னு பாக்குறேன் நான். சொல்லவா? சொல்லுங்க. சொல்ல போல இல்ல சொல்லுங்க. உனக்கு நோக்கம் வந்துருச்சு. உனக்கு இப்ப நோக்கம் வந்துருச்சு. என்ன நோக்கம் வந்துருச்சு? என்ன நோக்கம் வரணும்? என்ன நோக்கம்? ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னா என்ன நோக்கம் வரணும்? வேலை நோக்கம். அதான் வந்துருச்சு. எங்க வந்துச்சு? எப்படி? எப்படி? வேலை நோக்கம் வந்தாச்சு. பூமரசம்பு பூத்தாச்சு. பொண்ணுக்கு செய்தி வந்தாச்சு. புருஷனை உனக்கு பார்த்தாச்சு. நிறுத்த நினைச்ச மாறாது. யாழடி நோக்கம் வந்தாச்சு. ஏழனை சம்மதம் தந்தாச்சு. நிறுத்த நினைச்ச மாறாது. முருகனே உனக்கு தகுந்த கடமை நம்மளை கட்டிக்கமா? கட்டிக்க முடியாது சுவாமி. என்ன? கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ? கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ? ஒட்டாமை சொல்ல வந்து உமக்கென கதைய கைவரிசை எல்லாரும் போ. கூட்டி கொடுப்பவனா? கூட்டு கிடப்பவனா? அறிவில்லாதவர்களுக்கு அறிவையும், புத்தில்லாதவர்களுக்கு ஒலில்லாதவர்களுக்கு கூட்டு கொடுப்பவன் தான் நான். இருட்டுகின்ற வேளையில் திருடுத்தனமாக ஆச்சாரப்படியாக முருகனுக்கு உன்னை கட்டி வைக்காது விட்டால் பிரம்மச்சாரியம் அல்ல, யாரும் அல்ல, சத்தியம். இருட்டு வேளையிலே திருட்டுத்தனமாக எனக்கு கல்யாணம் நடக்க போகும். அதனால அதுக்கு யார் வர வேண்டும்? எம்பெருமான் முருகன் வர வேண்டும். முருகன் வர வேண்டும் என்று சொன்னால் முருகனை நினைத்து கந்தா கடம்பா கார்த்திகை கதிர்வேடா எங்கிருந்தாலும் விரைவில் வந்து நேட்கொண்டு போவாயாக முருகா முருகா முருகா.